ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சோஃபா க்ளீனிங் ஹேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு, தென் துணி துவைக்கிற லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் கொஞ்சோண்டு வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பலத்தில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லிக்விட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பலம் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எனி வேஸ்ட் கிளாத், ஒயிட் கலராக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த கலராக இருந்தாலும் சரி, ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம பேனோட லிட் இருக்கு இல்லையா, அந்த லிட்டில் நான் இப்போ இப்படி சுற்றுற மாதிரி நல்லா டைட்டாக வச்சு சுற்றிக்கோங்க. ஒரு வேக்கம் மாதிரி இது வந்துட்டு இருக்கணும். ஒயிட் கலராக இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ டஸ்ட் வந்துட்டு க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா விசிபிளாக தெரியும். நான் இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டேன். இது பார்க்கறதுக்கு வேக்க மாதிரி இருக்குது. இப்போ இந்த லிட்டை நம்ம ஊற்றி வச்சுருக்க லிக்விடை இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து நம்ம சோஃபாவில் வந்துட்டு நல்லா வந்துட்டு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு டஸ்ட்டு எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். பாருங்கள், நான் ஒரு 1 டைம் தான் தேய்ச்சேன். எவ்வளோ டஸ்ட் இந்த கிளாத்தில் தெரியுதுன்னு பாருங்கள். இவ்வளோ அழுக்கில் தான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனாக நான் ஒரு சோஃபா கவர் வாங்கினேன். இது ஒரு பியோர் காட்டன். இது நல்லா சாஃப்டாக இருந்தது. நான் ரேண்டமாக தான் இந்த கவர் வந்துட்டு பிக் பண்ணினேன். பட் என்னோடய வீட்டில் இருக்கிற தீமுக்கு அந்த கலர் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் மோஸ்ட்லி க்ரீனரியாக தான் வச்சுருப்பேன் வீட்டில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இதுவும் அந்த கலருக்கு மேட்ச் ஆனனால நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கிளாத் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ரோஸ் மில்கை போட்டு குடிச்சிட்டு அந்த டே எனக்கு முடிஞ்சுது.